வணக்கம் டீச்சர்ஸ். நம்ம பிஜிடிஆர்பி எல்லா மேஜருக்கும் உண்டானது தான். எஜுகேஷன் சைக்காலஜி அந்த டாப்பிக்கில் மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு லெசன் எடுத்துக்கிறோம். இப்போ சைக்காலஜியை பொறுத்தவரை நமக்கு பிஜிடிஆர்பியில் 3 யூனிட் இருக்குது. எஜுகேஷன் பொறுத்தவரையில் 5 யூனிட்டு, மொத்தம் 8 யூனிட்டு பிஜிடிஆர்பிக்காக வேண்டி எஜுகேஷன் சைக்காலஜியை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதில் 30 மதிப்பெண்களுக்கு வினா வரும். ஸோ ஒரு டாபிக், ஒரு பெரிய லெசனில் மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்து, ஸோ மோட்டிவேஷனை பொறுத்தவரை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, எந்த லெசன் எடுத்தாலும் சரிங்க, நாட் ஓன்லி மோட்டிவேஷன், இன்டெலிஜென்ட், பர்சனாலிட்டி, ஹெல்த் அண்ட் ஹைஜீன், இப்படி எந்த டாபிக் எடுத்துக்கிட்டாலும் முதல்ல நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் என்ன இருக்குது, மோட்டிவேஷன்னா என்ன, இன்டெலிஜென்ஸ்னா என்ன, பர்சனாலிட்டினா என்ன, அந்த டெஃபினேஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அதனுடைய கேரக்டர்ஸ், இயல்புகள் என்ன அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன், டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தியரிஸ், கோட்பாடுகள் என்னென்ன வகுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அதை அசஸ் பண்ண முடியுமா, ரைட்டுங்களா, அளவிடக்கூடிய முறைகள் பார்க்கணும், அதுக்குண்டான இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்கணும். ஃபைனலாக கல்வியில் அதன் தாக்கம் என்ன, எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன்னா என்ன, இப்படி அப்ளைடு கொஸ்டின் வரைக்கும் கொண்டு வந்து ஒரு டாப்பிக்கை டெவலப் பண்ணும். டெஃபினேஷன், இயல்புகள், கேரக்டர், டைப்ஸு, அதுக்கப்புறம் தியரிஸு, அசஸ்மெண்ட்டு, எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன், இந்த ஆர்டரில் ஒரு டாப்பிக்கை நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அந்த அடிப்படையில் இப்போ நான் மோட்டிவேஷனில் டெஃபினேஷன் சொல்ல வரல, அதே போல் டைப்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் பற்றி பேசலை. ஏன்னா இன்ஸ்டின் எக்ஸ்டீன்ஸ் மோட்டிவேஷன் அப்படின்னு 2 இருக்குங்க, அக ஊக்கம், புற ஊக்கம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட இயல்புகள், கேரக்டர்ஸ் என்ன இருக்குது, டைப்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன், கேரக்டர்ஸ், தியரிஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இருக்குல்ல, மொத்தம் மோட்டிவேஷனை பொறுத்தவரையில் பாருங்கள், பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜியில் ஊக்குவித்தல் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுக்கிறோம். 9 கோட்பாடுகள் வச்சுருக்காங்க. ஸோ பெரும்பாலும் முதல் ரவுண்டில் இந்த 9 கோட்பாடுகள் எடுத்தாலும் இதில் நிறைய டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. தியரி கொடுத்து நேரடியாக டைரக்ட் கொஸ்டின்ஸாக இந்த கோட்பாடை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி டிஆர்பியில் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தியரி வந்து நீடு கிராஃபிகேஷன் தியரி. நிறைய எக்ஸாமில் ரிப்பீட் பண்ண ஒரு கொஸ்டின் இதுங்க. டிஆர்பி கொஸ்டின் அப்படின்னு சொன்னால் இந்த ஏரியாவில் கண்டிப்பாக வந்துடும். மேக்ஸிமம் 80 to 90% இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இது டச் பண்ணாமல் இந்த டாப்பிக்லேருந்து அவங்க கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணதே கிடையாதுங்க. மோட்டிவேஷனில் நீடு கிராஃபிகேஷன் தியரி ஆர் ஹைராரிக்கல் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. சார் ஹைராரிக்கல் அப்படின்னா படிநிலை அப்படின்னு அர்த்தம். படிநிலை, ஹைராரிக்கல் அப்படின்னா படிநிலை. இந்த ஹைராரிக்கல்ங்கிற வார்த்தை ஸ்டேஜஸ்ட்டு, அப்புறம் ஸ்டெப்ஸு, இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அப்போ எப்பவுமே ஸ்டெப்ஸ் 1, ஸ்டெப்ஸ் 2 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஹைராரிக்கல் அப்படிங்கிறத மாற்றக்கூடாது. முதல்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஹைராரிக்கல் ஸ்டெப்ஸு, 2வது ஸ்டெப்பு, 3வது ஸ்டெப்பு, 4வது ஸ்டெப்பு, நிலைகள்ங்கிறத மாற்ற முடியுங்க. ஆனால் ஹைராரிக்கல் டேர்ம்னாவே ஃபஸ்ட்டு இதான் நடக்கணும், இதான் நடக்கும், செகண்ட் இதான் நடக்கணும், இதான் நடக்கணும். அதனால் அந்த படிநிலைகளை மாற்றக்கூடாது. அதுலேருந்து நமக்கு டிஆர்பியில் கேள்வி வந்திருக்கு. என்ன படிநிலை அப்படின்னா நீட் அப்படின்னு போட்டிருக்கேன். அப்போ தேவை படிநிலை கோட்பாடு, தேவை படிநிலை கோட்பாடு. ஆங்கிலத்தில் தான் நீடு கிராஃபிகேஷன் அல்லது ஹைராரிக்கல் தியரி அப்படின்னு கேட்பாங்க. இன்னொன்று பாருங்க, பெரும்பாலும் தப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீடு தியரி அப்படின்னா தேவை கோட்பாடு. அப்போ தேவை கோட்பாடு இங்கே ஒன்று வச்சிருக்கும் பாருங்க, தேவை கோட்பாடுனே ஒன்று இருக்கு. அப்போ இது தேவை படிநிலை கோட்பாடு. இதை நீங்க தமிழாக்கம் பண்ணீங்கன்னா தேவை கோட்பாடு. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரியுதா பாருங்க. தேவை படிநிலை கோட்பாடு, தேவை கோட்பாடு. நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன, தேவை கோட்பாடுன்னு வந்தாவே அப்ரஹாம் மாஸ்லோவை போட்டுருவாங்க. தேவை கோட்பாடு அப்ரஹாம் மாஸ்லோவே கிடையாதுங்க. தேவை கோட்பாடு வந்து முர்ரே. தேவை கோட்பாடு பவுண்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா முர்ரே அப்படின்னு போடணும். தேவை படிநிலை கோட்பாடு, இப்போ நீடு கிராஃபிகேஷன் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க, அடுக்கு தேவை படிநிலை, அடுக்கு தேவை படிநிலை கோட்பாடு. அடுக்கு தேவை படிநிலை கோட்பாடுன்னு வரும்போது தான் அப்ரஹாம் மாஸ்லோ, அப்ரஹாம் மாஸ்லோ, அப்ரஹாம் மாஸ்லோ. ஸோ இந்த பேரை நிறைய டிஆர்பியில் கேட்டிருப்பாங்க, அப்ரஹாம் மாஸ்லோ அப்படிங்கிறது. அப்போ நீடு கிராஃபிகேஷன் தியரி, அடுக்கு தேவை படிநிலை கோட்பாடு, ஹைராரிக்கல் தியரி, தேவை படிநிலை கோட்பாடு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம அப்ரஹாம் மாஸ்லோ அவர்களை போட்டுருணும். தேவை கோட்பாடுன்னு வரும்போது முர்ரே அப்படின்னு போடணும். அடுத்து பாருங்க, இந்த முர்ரேயை பற்றிலாம் அவன் டிஆர்பியில் கேட்கல. இன்ஸ்டன்ஸ் தியரி நிறைய எக்ஸாம்பிள் கேட்டாங்க. இன்ஸ்டன்ஸ் தியரி நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா இயல்பூக்கம் அப்படின்னு பேர், இயல்பூக்க கோட்பாடு. இது தமிழாக்கம் பண்ணீங்களன்னா
இயல்பூக்க கோட்பாடு. இயல்பூக்க கோட்பாடு இன்ஸ்டிங்ஸ் தியரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இயல்பூக்க கோட்பாடு அப்படிங்கிறது இன்ஸ்டிங்ஸ் தியரி அப்படின்னு பேர். இதுவும் நிறைய டிஆர்பியில் ரிப்பீட் ஆயிருக்குங்க. இந்த ஆர் சிம்பிள் போட்டோம்னா இதெல்லாம் ரிப்பீட்டட் அப்படின்னு நான் வச்சுக்காங்க. ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் டெரைவ்டு ஃப்ரம் இன்ஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் டெரைவ்டு ஃப்ரம் இன்ஸ்டிங்ஸ். அனைத்து மனிதர்களின் மனவெழுச்சிகளும் இயல்பூக்கத்தால் எழுகிறது. நம்ம ஒரு காரியம் செய்கிறோம், ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா உள்நோக்கத்தோட பண்ணுறோம். நாலேஜ் தெரிஞ்சுக்கணும்னு பண்ணல. கவர்மெண்ட் ஜாப் வாங்கணுங்கிற ஒரு இன்ஸ்டிங் அதில் இருக்குது, ஒரு உள்நோக்கம் இருக்குது. மாசானா இவ்வளோ சம்பளம் வருங்கிற ஒரு உள்நோக்கம் இருக்குது, நல்ல லைஃப் வாழணுங்கிற உள்நோக்கம் இருக்குது. அதெல்லாம் இன்ஸ்டிங் அப்படிங்கிறது இயல்பூக்க கொள்கை. அனைத்து மனிதர்களின் மனவெழுச்சிகளும் இயல்பூக்கத்தால் எழுகிறது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யாருன்னே கேட்டிருப்பாங்க. ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் டெரைவ்டு ஃப்ரம் இன்ஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக ஒவ்வொரு மனிதரிடமும் 14 வகையான இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, இயல்பூக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இயல்பூக்க கொள்கை மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டால் அதில் 14. அதுவே டிஆர்பியில் கேட்கலாம். ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் டெரைவ்டு ஃப்ரம் இன்ஸ்டிங்ஸ் அப்படிங்கிறது. அது போல் இது ஒன்னொன்றுமே இருக்குங்க. இப்போ நீடு கிராஃபிகேஷன் தேரிலையும் இத்தனை படிக்கல. இப்போ நீடு தேரின்னு சொன்னோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நத்திங் கேன் பி செட் அபவுட் தி நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் நீட்ஸ். ஒரு தனி மனிதனுக்கு இவ்வளோதான் தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி உறுதியாக நம்மளால் சொல்ல முடியாது. ஆனாலும் ஒரு 32 தேவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி முறை டிஃபைன் பண்ணுறாரு. அப்போ 32 தேவைகள் அப்படிங்கிற கான்செப்ட் தூக்கிட்டு வந்தால் நீடு தியரி அப்படின்னு போட்டுடணும். நீடு கிராஃபிகேஷன் அல்லது ஹைராரிக்கல் தேவை படிநிலை கோட்பாடுங்கிறது தான் 5 தேவைகள் ஆரம்பத்திலையும் அதுக்கப்புறம் 2 தேவைகளை கூட்டி 7 தேவைகள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அது நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருப்பாங்க. 5லிருந்து 7 எது அடுக்கு தேவை கோட்பாடு. 3மே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீடு கிராஃபிகேஷனில் என்ன இருக்கும், நீடு தீர்ல என்ன இருக்கும், எத்தனை படிநிலை இருக்கும். இன்ஸ்டிங்ஸ்ல அப்படின்னா இயல்பூக்கம் அப்படின்னு பேரு. அது 14 வகையான இயல்பூக்கம் இருக்கு. சொன்னவர் வில்லியம் மக்டுகல். வில்லியம் மக்டுகல். மக்டுகல். ஸோ இதுவும் பல எக்ஸாம்ல ரிப்பீட் பண்ண ஒரு கேள்விதான். அடுத்து பாருங்க, டிரைவ் ரிடக்ஷன் தியரி. நிறைய எக்ஸாம்ல இதுவும் ரிப்பீட்டட். முக்கியமான டாபிக், அதனால இதை டிஸ்கஸ் பண்றோம். டிரைவ் ரிடக்ஷன் தியரி 2 ஃபார்முலா இருக்குங்க ரிடக்ஷனுக்கு. உந்த குறைப்பு வாய்ப்பாடு அப்படின்னு பேர் இருக்கு தமிழ்ல. உந்த குறைப்பு வாய்ப்பாடு. உந்த குறைப்பு வாய்ப்பாடு டிரைவ் ரிடக்ஷன் தியரி. கிளார்க் ஹல். ஹல் அப்படிங்கிறவரு இந்த தியரியோட ப்ரொபவுண்டர். ஹல். மோட்டிவேஷனோட முதல் தியரி ஒரு தான் டிரைவ் ரிடக்ஷன் தியரி அப்படிங்கிறது. ஸோ அதை தொடர்ந்து பார்க்க போறோம். அடுத்து பாருங்க, ஹைப்பர் டெர்மிக் மாடல். ஹைப்பர் டெர்மிக் மாடல். டிரைவ் ரிடக்ஷன் தியரியில் படிநிலை எதுவும் கிடையாது, ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலாவில் போய் இண்டிகேஷன்ஸ் இருக்குங்க, அதை பார்க்க போறோம். ஹைப்பர் டெர்மிக் மாடல் அப்படின்னா உடல்சார் கோட்பாடு. உடல்சார் ஹைப்பர் டெர்மிக்ங்கிறது உடல்சார் கோட்பாடு. உடல்சார் கோட்பாடு ஹைப்பர் டெர்மிக் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். உடல்சார் கோட்பாடு. மார்கன் இதோட பவுண்டர் யாருன்னா மார்கன். இங்க முர்ரே, இங்க வர்றது மார்கன். மார்கன். ஏன்னா முர்ரே மார்கன் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி வைக்கிறோம் நம்ம. டேட் தியரியில அனலைஸ் பண்ணுவோம், அதை பிறகு பார்க்கலாம். பர்சனாலிட்டியில இருக்கு. இன்ஸ்டின்ஸ்டிவ் தியரி இது என்ன அப்படின்னா உள்ளுணர்வு கோட்பாடு. உள்ளுணர்வு. இன்ஸ்டின்ஸ்டிவ் தியரி அப்படின்னா உள்ளுணர்வு. அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வை பத்தி பேசக்கூடியது. நமக்குடைய காண்றோம், கனவு வருது, அதை பத்தி பேசுறது. வாழ்றதுக்கே பயம், அதை பத்தி பேசுறது. இறந்துடலாம் செத்துடலாம் அப்படின்னா அது மேலேயும் ஒரு பயம், அப்ப அதை பத்தி பேசுறதா இராஸ் தானட்டோஸ் அப்படின்னு. லைஃப் இன்ஸ்டிங்ஸ், டெத் இன்ஸ்டிங்ஸ். வாழ்க்கையின் மீது ஒரு பிடிப்பு இல்லாம வாழ்வதற்கே பயப்படுறதுக்கு பேரு லைஃப் இன்ஸ்டிங்ஸ். அது வாழ்க்கை உள்ளுணர்வு, வாழ்க்கை பயம் அப்படின்னு பேரு. டிஆர்பியில் கேட்டிருப்பாங்க. வாழ பிடிக்கல இறந்துடலாம் அப்படின்னா அதுக்கு பேரு டெத் இன்ஸ்டிங்ஸ், மரண பயம், மரண உள்ளுணர்வு அப்படின்னு பேர். அப்போ டிஆர்பியில் மரண உள்ளுணர்வுக்கு என்ன பேரு, வாழ்க்கை உள்ளுணர்வுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. லைஃப் இன்ஸ்டிங்ஸ், டெத் இன்ஸ்டிங்ஸ். இது இந்த மாதிரி ஒரு தவறான முடிவு எடுக்கிறதெல்லாம் கட்டுப்பாடு பண்ணி ஒரு கட்டுப்படுத்தி தனக்குள்ள வைக்கிறது ஒரு சக்திக்கு பேர் லிபிடோ சக்தி. அப்போ லிபிடோ, இராஸ், தானடோஸ் 3மே பேரலா டிஆர்பியில் வெவ்வேறு ஆண்டுகளில் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் இந்த தியரியில் டெப்த்தாக பேசியிருப்பாங்க. அப்போ வாழ்க்கை உள்ளுணர்வை பற்றி பேசுறது, மரண உள்ளுணர்வை பற்றி பேசுறது, அதே மாதிரி இப்போ ஈகோ, சூப்பர் ஈகோ இதெல்லாம் கட்டுப்பாடு பண்ணி பழிவாங்கும் படலம், வலுவந்தம், பாலுணர்வு இதெல்லாம் கட்டுப்படுத்தினா இந்த மாதிரியான பயங்கள்லாம் வராது.
அப்போ இந்த கட்டுப்படுத்தக்கூடிய சக்திக்கு என்ன பேர் அப்படின்னா லிபிடோ சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கக்கூடிய ஒரு தேதி தான் சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஸோ இந்த கோட்பாடோட ப்ரொபவுண்டர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. சிக்மண்ட் ஃப்ராய்டு இவர் தான் ஃபாதர் ஆஃப் த மாடர்ன் சைக்காலஜி, நவீன உளவியலின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய சிக்மண்ட் ஃப்ராய்டு. சரி, அடுத்தது சோசியல் அர்ஜி தியரி. சோசியல்னா சமூகம், அர்ஜினா உடனே வேணும் அப்படிங்கிற மாதிரி தீவிரப்படுத்துறது. அப்ப சமூக தீவிரப்படுத்தும் கோட்பாடு. சமூக தீவிரப்படுத்தும் சமூக தீவிரப்படுத்தும் கோட்பாடு. சமூக தீவிரப்படுத்தும் கோட்பாடு சோசியல் அர்ஜி தியரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அட்லர். சமூக தீவிரப்படுத்தும் கோட்பாடு அட்லர். பாருங்க, இந்த இன்ஸ்டன்சிவ் தியரி டிஆர்பின்னு போட்டேன். 1 டிஆர்பி, 3 டிஆர்பி, 4 டிஆர்பி, 6 டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, கோல்னா இலக்கு, ஓரியன்ட்னா அது சார்ந்தே இருக்கிறோம். அப்ப இலக்கு சார் கோட்பாடு. இலக்கு சார் கோட்பாடு இதுக்கு பேர் இலக்கு சார் கோட்பாடு. மோட்டிவேஷன்ல இப்படி ஒரு கோட்பாடு இருக்கு, இலக்கு சார் கோட்பாடு. இலக்கு சார் கோட்பாடு. அப்ப இதனுடைய ப்ரொபவுண்டர் யார் அப்படின்னா வில்லியம் ஜேம்ஸ். வில்லியம் ஜேம்ஸ் அவர்கள். வில்லியம் ஜேம்ஸ். மனிதன் ஒரு அரசியல் மிருகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிரேக்க தத்துவஞானி அரிஸ்டாட்டில் சொன்ன கோட். அதே மாதிரி வில்லியம் ஜேம்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா மனிதன் என்பவன் பழக்கங்களின் தொகுப்பு அப்படிங்கிறார். அந்த வார்த்தையை வச்சு டிஆர்பில கேள்வி கேட்டிருக்காங்க இந்த டாபிக்ல. மனிதன் என்பவன் பழக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு இருப்பார். மனிதன் பழக்கங்களின் தொகுப்பு. மனிதன் பழக்கங்களின் தொகுப்பு அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்து இது யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதாவது டாக்ஸ் டு டீச்சர் அப்படின்னு ஆங்கிலத்தில் இதை அழைப்பார்கள். மனிதன் என்பவன் பழக்கங்களின் தொகுப்பு அப்படின்னா வில்லியம் ஜேம்ஸ் சொன்னாரு. அந்த கோட்பாடு சார்ந்தது இலக்கு சார் கோட்பாடு அப்படின்னு பேரு. கடைசியா ஒன்று இருக்கு பாருங்க, மோட்டிவேஷனல் ஸ்ட்ரக்சரல் தியரி. மோட்டிவேஷனல்னா ஊக்கம், ஸ்ட்ரக்சர்னா ஒரு வடிவமா கொண்டு வருது. அப்ப ஊக்குவித்தலின் வடிவமைப்பு கோட்பாடு. ஊக்குவித்தலின் வடிவமைப்பு கோட்பாடு. ஸோ இந்த ஊக்குவித்தல் வடிவமைப்பு கோட்பாடை சொன்னவரை பொறுத்தவரையில் க்ரோ அண்ட் டி செக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஊக்குவித்தலுடைய வடிவமைப்பு கோட்பாடு க்ரோ அண்ட் டி செக்கோ. ப்ரொபவுண்டர் பாருங்க க்ரோ. க்ரோ அப்படிங்கிறவரும் இன்னொருத்தர் வந்து டி செக்கோ. இவங்க 2 பேர் தான் இந்த கோட்பாடுடைய ப்ரொபவுண்டர்ஸ். ஸோ இது போல இந்த 9 கோட்பாடுகளுடைய மேலோட்டமா தான் சொல்லியிருக்கேன். அது தமிழ்ல என்ன, அந்த தியரி என்ன, அது யாருடையது, பேர் மட்டும். அப்ப தியரி நேம் படிச்சாவே டிஆர்பில கேள்வி கேட்கறாங்க. அப்ப சில மேஜர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜர் எடுத்துட்டீங்கன்னா உள்ள டெப்தா போக தேவையில்ல. ஏன்னா அது டைரக்டா கேட்டுரும். இதே நம்ம டிஇடிக்கு ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா அப்போ கண்டிப்பா உள்ள புகுந்து ஒவ்வொன்றும் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். பிஜிடிஆர்பிக்கும் இதுல முக்கியமான கோட்பாடுகளை நம்ம தயார்படுத்தி ஆகணும். ஸோ அந்த அடிப்படையில முதல் கோட்பாடை மட்டும் இன்னைக்கு பார்த்துட்டு அடுத்தடுத்த கிளாஸ்ல அடுத்தடுத்த பதிவுகளில் அடுத்தடுத்த பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நீடு கிராஃபிகேஷன் தியரி, தேவை படிநிலை கோட்பாடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ தேவை படிநிலை கோட்பாடு அப்படின்னாவே அப்ரஹாம் மாஸ்லோ அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி இங்கே நேம் கொடுத்துட்டோம். அப்போ இதில் பாயிண்ட்ஸ் பாருங்க. முதல் பாயிண்ட்டை பொறுத்தவரை மாஸ்லோ அப்படின்னு போட்டுடலாம். அப்ரஹாம். இதோட ப்ரொபவுண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரஹாம் மாஸ்லோ. இந்த கோட்பாடோட பவுண்டர் அப்ரஹாம் மாஸ்லோ அப்படிங்கிறது. அப்போ இந்த கோட்பாட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 1954 அப்ரஹாம் மாஸ்லோ எவ்வளவு தேவை இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா தனி மனித தேவைகள் 5 இருக்கு அப்படிங்கிறார். 5 தேவைகள் தான் அவர் ஆரம்பத்தில் டிஃபைன் பண்றாங்க 1954. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1970 ரூட் அப்படின்னு ஒருத்தர் வராரு. இவருடைய பேர் பார்த்து வச்சுக்கா ரூட். இவர் தான் என்ன பண்றாருன்னா 5 தேவைகள் மாஸ்லோ சொன்னாரு, கூட 2 தேவையை சேர்த்து வச்சு 7 தேவைகளா மாத்திட்டு போறாரு. இப்ப நம்ம வழக்கமா பார்த்திருப்போம் மாஸ்லோவோட தேவைன்னா ஒரு கோன் மாதிரி போட்டு 7ன்னு பார்த்திருப்போம். இங்க பாருங்க 7 இல்லை மாஸ்லோ பேர்ல. மாஸ்லோ பேர்ல இருக்கிறது 5 தேவைகள் தான். ஆனா ரூட் பேர்ல தான் 7 தேவைகள் இருக்கு. இதுல அடுத்து என்ன பண்ணாருன்னா இன்னும் 2 வருஷம் கழிச்சு 1972 மறுபடியும் மாஸ்லோ வராரு. மாஸ்லோ வந்து
மறுபடியும் அவர் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறாரு. ஃபர்ஸ்ட் மாஸ்லோ 5 தான் சொன்னாரு. அப்புறம் வந்தார் 2 கூட்டினார். அதில் கூட்டி 7 சொன்னவர் என்ன பண்ணார்னா, முதல்ல இதான் நடக்கணும், அடுத்து இதான் நடக்கணும், இதுக்கு அடுத்து இது நடக்கணுங்கிறதுல அவர் சொல்ல 7 தேவைகள் இருக்குப்பா அப்படின்னு போயிட்டார். இப்போ ஒரு சிலர் என்ன ஆசைப்படுவாங்கன்னா, எனக்கு அடிப்படை தேவைகள், ஆனால் உணவு, உடை, உறவிடம், பாலுணர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிப்படை தேவைகள். இதுக்கு அடுத்து அடிப்படை தேவைகளை தாண்டி போயிட்டோம் அப்படின்னா, இதெல்லாம் கிடைச்ச ஒருத்தர் பாதுகாப்பாக வாழணும்னு ஆசைப்படுவார். நெக்ஸ்ட் பாதுகாப்பு தேவைன்னு வருதுங்க. அதுக்கு அடுத்தது அன்பு உரிமை தேவை. அடிப்படை தேவைகள் இருக்கு, உணவு இருக்கு, உடை இருக்கு, உறைவிடம் இருக்கு, பாதுகாப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அன்பை செலுத்த ஒரு இடம் வேணும். எனக்கு அது தேவைன்னு விருப்பப்படுறவங்க வேற ஜம்ப் ஆகி வேற எங்கேயாவது போகலாம். அந்த மாதிரி அவர் தன்னா பின்னான கலைச்சி போட்டிருந்தாரு. யாருன்னா ரூட். இதான் முதல் நடக்கணும், இதான் அடுத்து நடக்கணுங்கிறதெல்லாம் ரூட் கிட்ட இல்லை. 72ல வந்து மாஸ்லோ தான் மறுபடியும் இது என்ன பண்றாருன்னா ஐராரி பண்றாரு. அதனாலதான் இதுக்கு பேரு ஐராரிக்கல். ஐராரி அப்படின்னா அதை வரிசை கிரமம் பண்றாரு. ஐராரிக்கல் அப்படிங்கிறது வரிசை கிரமம். ஃபர்ஸ்ட் இதுதான் நடக்கணும், செகண்ட் இதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வரிசைப்படுத்துறாங்க. இதுதான் டிஆர்பியில் பேர். நம்ம மேக்ஸிமம் வரிசைப்படுத்தி வச்சது தான் நம்ம படிச்சிருப்போம். இதுக்கு முன்னாடி இந்த 2 கதை இருக்கு அப்படிங்கிறது சில புத்தகத்துல இருக்காது, சில நேரங்கள்லாம் அதை படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இனிமே வரும்போது படிநிலைகளோட எண்ணிக்கை 5 அப்படின்னா ரூட்டை தான் மாஸ்லோவை போடுங்க. 7 படிநிலை அப்படின்னா ரூட்டை போடுங்க. அந்த 7 படிநிலையை வரிசைப்படுத்தியவர் யார் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினை செட் பண்ணியிருந்தாங்கன்னா மறுபடியும் அப்ரஹாம் மாஸ்லோவுக்கே வரணும். ஸோ இதுதான் அந்த பின்புலத்தில் இருக்கக்கூடியதுங்க. வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்க அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 7 படிநிலையும் நான் அப்படியே கொண்டு வரேன். அதுல எதெல்லாம் அவர் ஆட் பண்ணாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். ஸோ அப்போ முதல் தேவை அப்படின்னு பார்த்தீங்க, ஃபர்ஸ்ட் இங்கிருந்து ஆரம்பிக்கலாம். 1, அப்புறம் 2, 3, 4, 5, 6 மொத்தம் 7 தேவைகள் உள்ள வச்சுட்டேன். அப்போ முதல் தேவை அப்படின்னு பார்க்கும்போது தான் உங்களுக்கு உயிர் வாழ்வு ஒட்டுமொத்தமா அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறோம். அதுக்கு பேர் பாருங்க அடிப்படை தேவைகள். நம்பர் 1 பேர் நோட் பண்றவங்க அதை அப்படி பார்த்து எழுதி வச்சுக்காங்க. பிசியாலஜிக்கல் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடிப்படை தேவைகள். நம்பர் 1 அடிப்படை தேவைகள். ரைட்டுங்களா? அடிப்படை தேவைகள். பிசியாலஜிக்கல் நீட்ஸ் அது ஒன்று இருக்கு, சைக்கலாஜிக்கல் நீட்ஸ்னு ஒன்று இருக்கு. பிசியாலஜிக்கல் நீட்ஸ்னா உணவு, உடை, இது மாதிரி அடிப்படை உடல்சார் தேவைகளை டிபெண்ட் பண்ணி வரக்கூடியதுங்க. சைக்காலஜிக்கல் தேவைனா உளவியல் சார்ந்து வரக்கூடியது. அப்போ இங்க கீழே நம்ம போட்டிருக்கிறது அடிப்படை தேவைகள் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம், பிசியாலஜிக்கல் நீட்ஸ். அப்போ அடிப்படை தேவைகள் அப்படின்னு வரும்போது தான் உணவு, உடை, உறைவிடம் அந்த மாதிரிலாம் வரக்கூடியது எல்லாமே அடிப்படை தேவைகள் இருக்குங்க. அதை கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அந்த தேவைகள் ரெண்டும் பிசியாலஜிக்கலுக்கும் சைக்கலாஜிக்கலுக்கும் கேட்டுருவாங்க. பிசியாலஜிக்கல் நீட்ஸ். நம்பர் 2 ரெண்டாவது தேவை எடுக்கிற போது தான் செக்யூரிட்டி நீட்ஸ், பாதுகாப்பு தேவைகள். ரெண்டாவது பேரு பாதுகாப்பு தேவை. நான் எழுதிடுறேன் எல்லாத்தையும். பாதுகாப்பு தேவை. மூணாவது என்னன்னா லவ் அண்ட் பிலாங்கிங்னஸ். லவ் அண்ட் பிலாங்கிங்னஸ், அன்பு உரிமை தேவை. அன்பு உரிமை தேவை. லவ் அண்ட் பிலாங்கிங்னஸ் அது வந்து மூன்றாவது தேவை. நான்காவது தேவை என்ன அப்படின்னா செல்ஃப் எக்ஸ்ட்ரீம் நீட்ஸ். நான்காவது தேவைக்கு பேரு தன்மதிப்பு தேவை. செல்ஃப் எக்ஸ்ட்ரீம், தன்மதிப்பு தேவை. தன்மதிப்பு தேவை, செல்ஃப் எக்ஸ்ட்ரீம் நீட்ஸ் அப்படிங்கிறோம். இந்த ஐந்தாவது தேவைக்கு என்ன பேர் அப்படின்னா அச்சீவ்மெண்ட் நீட்ஸ், அடைவு தேவை. அடைவு தேவை, அச்சீவ்மெண்ட் நீட்ஸ், அடைவு தேவை. நம்பர் 6 அப்படிங்கிறது எஸ்தட்டிக் நீட்ஸ், அழகுணர் தேவை. அழகுணர், அழகுணர் தேவை. நம்பர் 7 அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறோம், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படி. செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அதான் கடைசி. தன் நிறைவு தேவை. தன்னிறைவு தேவை. தன்னிறைவு தேவை. இதுக்கு இன்னொரு பேரு மேன்மையாக்கம். தன்னிறைவு தேவை ஆர் மேன்மையாக்கம். எக்ஸ்ட்ரீம் நீட்ஸ் ஆர் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, பிசியாலஜிக்கல் நீட்ஸ், செக்யூரிட்டி நீட்ஸ், லவ் அண்ட் பிலாங்கிங்னஸ், செல்ஃப் எக்ஸ்ட்ரீம் நீட்ஸ், அச்சீவ்மெண்ட் நீட்ஸ், எஸ்தட்டிக் நீட்ஸ், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீடு. இப்படி 7 தேவைகளை வரிசைப்படுத்திட்டார். இப்போ இந்த இது எது அப்படின்னா 1972ல மாஸ்லோ வரிசைப்படுத்துறது. அப்போ இந்த 7 தேவைகள் அப்படிதான் ஆர்டரா இருக்கு. இதை மாத்திர ரைட்ஸ் யாருக்குமே கிடையாதுங்க.
இது என்னன்னா 1972 படி இந்த கோன் வந்து பிரேமா இருக்கு. இதுக்கு எக்ஸாம்ல எல்லாம் கூட கேட்கலாம். இப்ப அடிப்படை தேவைகள்னா எதெல்லாம்? உணவு, உறைவிடம், காற்று, உறக்கம், ஓய்வு இதெல்லாம். பாதுகாப்புன்னா செக்யூரிட்டியா இருக்கிறது. அன்புரிமை தேவைன்னா அந்த வார்த்தை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். அன்பை பரிமாறிக்கொள்ளுதல், அன்பை செலுத்துதல். தன்மதிப்பு தேவை அப்படின்னு ஒன்று போட்டிருக்கான் பாருங்க. தன்மதிப்பு தேவைன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது. அடைவு தேவை அப்படின்னா அச்சீவ்மெண்ட், அது மீனிங் புரியுது. அழகுணர் தேவைன்னா சுத்தமாக இருத்தல், கலைகளை ரசித்தல் அப்படின்னு போட்டு சுத்தமாக இருத்தல், கலைகளை ரசித்தல். இது ஓவராலா எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகி வர்றதான் நம்ம மேன்மை ஆக்கம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இங்க வருவோம். இந்த 5 இங்க ஒரு 7. அப்ப இந்த 2 டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அது எதுன்னு கண்டுபிடிக்கணும். இது போக இன்னும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. ஃபர்ஸ்ட் நீடு, செகண்ட் நீடு, தேர்ட் நீடு அப்படின்னு அர்த்தம். இந்த 1 2 3 முதல் 3 இருக்கு பாருங்க. இந்த 1 2 3 இதுக்கு என்ன பேரு அப்படின்னு டிஆர்பில கேட்டிருப்பாங்க. இதுக்கு பேரு குறைந்தபட்ச தேவைகள். மினிமம் லெவல்ஸ் ஆஃப் நீட்ஸ். மினிமம் லெவல்ஸ் ஆஃப் நீட்ஸ். குறைந்தபட்ச தேவை. அப்ப கேட்கலாம், எது குறைஞ்சபட்ச தேவை? அடிப்படை தேவை, பாதுகாப்பு தேவை, அன்புரிமை தேவை. இது மூணும் குறைஞ்சபட்சம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. குறைஞ்சபட்ச தேவை. ரெண்டாவது வேற என்ன வச்சிருக்காங்கன்னா 1 2 3 வரைக்கும் போட்டோம். பேலன்ஸ்ல என்ன இருக்குன்னா 4ல இருந்து 7 வரைக்கும் இருக்கு. அப்போ 4, 5, 6, 7 இதுக்கு பேரு இது குறைஞ்சபட்ச தேவைகள் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு வந்து வளர்ச்சி தேவைகள் அப்படின்னு பேரு. டெவலப்மெண்டல் நீட்ஸ். டெவலப்மெண்டல் நீட். வளர்ச்சி தேவை அப்படின்னு பேர் இதுக்கு. டெவலப்மெண்டல் நீட்ஸ், வளர்ச்சி தேவை. அப்ப கேள்வி கேட்கலாம், எது வளர்ச்சி தேவையில அடங்கல? which one is not an developmental needs, which one not an minimal level of needs? இதுல இருந்து ஒண்ணு மிஸ் பண்ணி கலந்து விட்டு அந்த கொஸ்டினை எழுப்பலாம். சரி, அடுத்தது ஒன் மோர் இன்ஃபர்மேஷன். முதல் 2 மட்டும் எடுத்துக்கலாம். 1 2 இதுக்கு மட்டும் என்ன பேருன்னு கேட்கலாம். தனியா பிரிச்சு அடிப்படை தேவைக்கும் பாதுகாப்பு தேவை, இந்த முதல் 2க்கு பேர் என்ன அப்படின்னா உயிரியல் தேவைகள் அப்படிங்கிறோம். பயாலஜிக்கல் நீட்ஸ். பயாலஜிக்கல் நீட்ஸ் இதுக்கு என்ன பேருன்னா உயிரியல் தேவை. உயிரியல் தேவை. எதுக்கு? 1 2 முதல் 2 டேர்ம் எடுத்தீங்கன்னா உயிரியல் தேவை அப்படிங்கிறோம். சரி, அப்போ 2 போக பேலன்ஸ் 3ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. 3, 4, 5, 6, 7 அதுக்கு மேல வரக்கூடிய 5 தேவைகள் இருக்கு பாருங்க. இதுக்கு என்ன பேருன்னா சோசியாலஜிக்கல் நீட்ஸ். சமூக தேவைகள். சோசியாலஜிக்கல் நீட்ஸ் இதுக்கு பேர் வந்து சமூக தேவைகள். சின்ன விஷயம் தான், ஒரே ஒரு சின்ன கான்செப்ட் தான். எவ்வளோ விஷயங்கள் உள்ள இருக்கு அப்படின்னு பாருங்க. அதுக்கு பேர் வந்து சோசியாலஜிக்கல் நீட்ஸ் அப்படிங்கிறோம். சார், அடுத்தது பாயிண்ட் நம்பர் 5, பாயிண்ட் நம்பர் 6 எடுக்கலாம். 5 6 இது ரெண்டும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 5வது பாயிண்ட்டும் 6வது பாயிண்ட்டும் மட்டும்தான் எது அப்படின்னா இந்த ரூட்டை ஆட் பண்ணது. ரூட் வந்து ஆட் பண்ணது. அப்போ 5 6 அப்படி இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்களா பாயிண்ட் நம்பர் 5ம் பாயிண்ட் நம்பர் 6ம் பாயிண்ட் நம்பர் 5 பாயிண்ட் நம்பர் 6 இது யார் வந்ததுன்னா ரூட் வந்து ஆட் பண்ணுது. இது ரெண்டுமே ரூட் வந்த பிறகு அடிஷ்னலாக சேர்த்தது. அதனால தான் அந்த 5 + 2 சேர்ந்து. அப்போ எது கேட்கலாம்? 5 6ங்கிறது ரூட்டுக்கு வந்துச்சுன்னா அப்போ 1 2 3 4 7 இது யாருதுன்னு கேட்டால் மாஸ்லோவுது. இது மாஸ்லோவுது. ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து கோனில் ஆர்டரை அடுக்குனது யாருன்னு கேட்டால் மறுபடியும் மாஸ்லோவுக்கே வந்துடலாம். 1972க்கு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி ஒரு தியரி எடுத்தோம். ஒரு தியரியில் இந்த கான்செப்ட்லாம் கொண்டு வந்தோம். அதை பார்த்து வச்சுக்காங்க. அதே போல் அப்ரஹாம் மாஸ்லோவை பொறுத்தவரை ஒரு 2 இம்பார்ட்டன்டான இந்த புத்தகம் இருக்குங்க. அதையும் நோட் பண்ணிக்காங்க. இந்த பார்ட்டில் அது தேவைப்படும். மாஸ்லோ எழுதுனது ரைட்டுங்களா? அந்த புக்கோட பேர் தியரி ஆஃப் மோட்டிவேஷன். த தியரி ஆஃப் மோட்டிவேஷன். தியரி ஆஃப் மோட்டிவேஷன். இன்னொரு புக் வந்து பிசியாலஜி, சைக்காலஜி ஆஃப் பீயிங். த சைக்காலஜி ஆஃப் பீயிங். சைக்காலஜி. த சைக்காலஜி ஆஃப் பீயிங். அப்போ இந்த 2 புக்கும் அப்ரஹாம் மாஸ்லோ எழுதுனது. த தியரி ஆஃப் மோட்டிவேஷன் வாஸ் ரிட்டன் பை யார் அப்படின்னு கேட்கலாம். அப்ரஹாம் மாஸ்லோ அப்படின்னு. ஸோ ஆசிரியர்கள், நம்ம இன்னைக்கு வந்து ஒரு தியரி மட்டும் மோட்டிவேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் நீடு கிராஃபிகேஷன் தியரி அந்த ஒரு பகுதியை மட்டும் எடுத்து செஞ்சுருக்கிறோம். இன்னொரு பாயிண்ட் இருக்குங்க இதில். இப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம்.
தன்னிறைவு தேவைகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். தன்னிறைவு தேவைகளின் எண்ணிக்கை ரைட்டுங்களா. இப்படி ஒரு ஆப்ஷன் வருதுன்னு பார்ப்போம். தன்னிறைவு தேவைகளின் எண்ணிக்கைன்னு போட்டு ஆப்ஷன் ஏவில் 5, ஆப்ஷன் பியில் 7, ஆப்ஷன் சியில் 12, ஆப்ஷன் டியில் 32 இப்படி வச்சா எதை கிளிக் பண்ணுவோம்? ரைட்டுங்களா. கொஸ்டின் புரியுதா பாருங்க. தன்னிறைவு தேவைகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருங்க. தன்னிறைவு தேவைகளின் எண்ணிக்கை 5, 7, 12, 32. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. தன்னிறைவு தேவைகளின் எண்ணிக்கை 5ம் கிடையாது. சிலர் 5ன்னு சொல்லலாம், கிடையாது. சிலர் 7ன்னு சொல்லலாம், கிடையாது. சிலர் 32 டார்கெட் வச்சு சொல்லலாம், அதுவும் கிடையாது. 12 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். என்ன ரீசன் சொல்கிறோம் பாருங்க. தன்னிறைவு தேவைங்கிறது எங்கே இருக்குன்னு இந்த கோனில் செக் பண்ணி பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு. இந்த தன்னிறைவு தேவைங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படின்னு பேர். இது 12 வகையாக பிரிச்சிருக்காங்க. அப்போ 7வது ஸ்டெப் மட்டும் எடுத்து 12ஆ உடைச்சிருக்காங்க. அதனால அந்த கேள்வி கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்கும். கன்ஃபியூஷன் ஆகுமே அப்படின்றதுக்காக. ஸோ தன்னிறைவு தேவைகளின் எண்ணிக்கை அப்படின்னு வரும்போது 12 அப்படின்னு போடணும். ஸோ ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு ஒரு தேரி பார்த்துருக்குறோம். தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய கோட்பாடுகள் எல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். தொடர்ந்து உங்களுடைய மெயின் சப்ஜெக்டையும் படிங்க, சைக்காலஜியும் படிங்க, ஜிகேவையும் படிங்க. இது எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணாதான் நம்ம ஒரு கணிசமான மார்க் எடுத்து ஆசிரியர் தேர்வாரி நடத்தக்கூடிய தேர்வில் வெற்றி பெற முடியும். கோர் சப்ஜெக்ட் மட்டும் காப்பாற்றாது சில நேரங்களில். சரிங்களா. 110 மதிப்பெண்கள் அங்கே நம்ம எடுக்கிறோம், கொஸ்டின் வருது, 100 மார்க் எடுத்துருவோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை படிக்கவே வேண்டாம். 110க்கு 100 எடுக்கிற தெம்பு உடம்புல இருந்ததுன்னா எஜுகேஷன் படிக்காதீங்க, சைக்காலஜி படிக்காதீங்க, ஜிகே படிக்காதீங்க, எதுவுமே படிக்காதீங்க. ஏன்? அதுக்கு மேலே இருக்கிற 40 மார்க்குக்கு கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் டிக் பண்ணால் கூட 5வது படத்தில் நிறைய இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுத போவார் பாருங்க. ரெக்கமெண்டேஷனில் போய் கடைசி நேரத்தில் உட்காந்து ஏதோ ஒன்று டிக் பண்ணுவார். அப்படி 40 கொஸ்டினுக்கு ஏதாவது ஒன்று டிக் பண்ணால் கூட குறைஞ்சபட்சம் ஒரு 15 கிளிக் ஆனாலும் அங்கே 100, இங்கே ஒரு 15, 115. அது ஒரு 20 கிளிக் ஆனால் 120. கண்டிப்பாக நம்ம ஜாப்பில் உள்ளே வந்துடுவோம். அடிச்சு பிடிச்சாவது உள்ளே வந்துடுவோம், ஏதோ ஒரு பிளேஸ் வந்துடுவோம். எப்போ? சப்ஜெக்டில் 100 எடுக்கணும். அங்கே நமக்கு 100 எடுக்கணும்னா சராசரியாக ஒரு யூனிட்டுக்கு 10 கொஸ்டின் கணக்கு வச்சுக்கிட்டாலும் 11 கொஸ்டின் கணக்கு வச்சுக்கிட்டாலும் 11 இன்னும் 10 சில மேஜரை தவிர 110 ஆச்சு. ஒரு யூனிட்டுக்கு ஒரு தப்பு தான் பண்ணணும். சராசரி ஒரு யூனிட்டுக்கு 11 கொஸ்டின் வருதுன்னா ஒரு யூனிட்டுக்கு ஒரு தப்பு பண்ணீங்கன்னா 100 மார்க் கிடைச்சிடும். ஒரு யூனிட்டுக்கு ஒரு தப்பு பண்ணால் 100 மார்க் கிடைச்சிடும். நீங்கள் ஒரு யூனிட்டுக்கு ஒரு தப்பு தான் பண்ணுவீங்களா? உங்களை சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டு தொடர்ந்து இந்த பார்ட்டை படிச்சுட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.